தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வந்து பேய்கிட்ட பேசுகிறோம். ஆன்லைனில் போர்டு பார்த்தோம், ரேட் அதிகமாக இருந்தது. அதனால் நாங்களே இந்த போர்டை ரெடி பண்ணி பேய்கிட்ட பேசலான் இருக்கோம். ஸோ லைட் லேம்ப் ஆஃப் பண்ணிடுவோம். தயவு செய்து ஃபுல்லாக பாருங்கள். யாரும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு. விளையாட்டாக பண்ணுறோம், அது எப்படி போய் முடியும்னு தெரில. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் யூடியூப்பில். காதல் கப்பிள்ஸ் டெய்லி வந்து ஷார்ட்ஸில் வந்து நாங்கள் பாட்டாக போடுவோம். ஸோ நீங்களே பாருங்கள். நாங்கள் பேச போகிறோம். ஸோ விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஏற்றிட்டு ட்ரை பண்ணலாம். போய் லைட் ஆஃப் பண்ண காத்தேனா சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஆரம்பமே இப்படி பண்றானப்பா. கொஞ்சம் கீழே வச்சிருங்க. எதுடா ரெண்டு பேய் கண்டுபிடிக்க போறீங்களா? நமக்கு 2 ரூபா காயின்ல வருமா பேய், 1 ரூபா காயின்ல வருமா? ரெண்டுமே 2 ரூபா காயின் தான்டா. இது 1 ரூபா காயின்ல தான்டா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போறா. குத்திச்சு. நான் வெட்டி வச்சிருக்கேன்னா எங்க இருக்கு? அங்க அந்த ரூம்ல. என்ன இது? இது கொட்டுது. பயமா இது வேணாடான்னா. ஏன்டா பயப்படுற? தைரியமா போக வேண்டியதானே. லைஃப்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்க, வாழ்க்கை அவனை செஞ்சிரும். நீ வாழ்க்கையே செய்யணும். இது சரி கார்த்தி, கேஸ் ஆன் பண்ணி அப்படியே பத்த வச்சு எடுத்துன்னு வா. விளக்கு மட்டும் பத்த வச்சு, விளக்கு மட்டும் பத்த வச்சு. எங்க கிட்ட வத்திப்பெட்டி இல்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சோ வத்திப்பெட்டிலாம் நம்ம கிட்ட ஏன் இருக்காதுன்றது உங்களுக்கே தெரியும். நம்ம சிகரெட் அடிக்க மாட்டோம். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வத்திப்பெட்டி இல்லைன்ற காரணத்தினால கேஸ் ஆன் பண்ணி பத்த வச்சிரும். அந்த ரூம்ல நாங்க 2 பேரும் போக மாட்டோம், ஏன்னா இருட்டா இருக்கு. போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, நல்லா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும். நீங்களாம் பண்ணாம இருக்கிறதுனால தான் நாங்க உட்காந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்றோம். ஆமா, நிஜமா பேய் வரும்ன்ற மாதிரி தான் சொல்றான் அவன். பாத்துக்கலாம், காசு குத்தே போர்டு வாங்கிருக்கலாம் போல. அவன் கையெழுத்துக்கு பேய் வருமானே தெரியல. கிறுக்கி வச்சுக்கிறான், அப்படி எழுதி வச்சான். போய் பத்த வைக்கிறதே 10 நிமிஷம் ஆகுறான். யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மாட்டான்டா கத்தி. இது பெண் மேல வராரு. விளக்கு எத்தனை வந்துட்டான். அவன் இந்த டைலாக் தான். அவன் சுடு தண்ணியிலேயே கைய அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான். உன்னை சும்மாவா விடுவான்? ஏய் என்ன எல்லாத்தையும் அவனை சொன்ன, ஏன் போய் ஆஃப் பண்ற? படா இந்த ஸ்டிக்கர் வச்சு ஆஃப் பண்ணா. எஸ் லைட் என்ன வச்சிடலாமா? போன் இல்ல கையில வச்சுட்டு அப்படி இன்சைட்ல கையில வச்சு நான் நல்ல வீடியோ எடுக்கணும். கையில வச்சு வீடியோ எடுக்கிறியா? சரிதா. ஐயோ தரமாகுது. நான் இப்ப பேசுமா பாருங்க, நான் ரொம்ப லாங்கா பேசிட்டோம். ஆமா, இப்ப பேசிக்கலாமா? இந்த பாருங்க, விலைக்கு ஏத்திட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் கண்டுபிடிக்க போகிறோம். ஐயோ கேமராவில் தெரியாதுன்னு நினச்சோம், ஆனால் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு பயங்கரமாக தெரியுது. ஸோ டார்ச் ஆஃப் பண்ணுறா பேய் வராமல் போயிருப்பது. இப்போ நாங்கள் கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் லெட்டர்லாம் தான் வந்து கொஞ்சம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். நான் கை வைங்க. 2 கை ஒன்று தான், 1 வைங்க. 2த்துல தூக்கி போறேன். 1 மணி வைங்க. என்ன கேள்வி? அப்படியே கை வச்சுங்க. கை வச்சுட்டு கேள்வி இந்த வாங்க. 3 பேர் இருக்கிறோம். சே, நாங்கள் 3 பேர் இங்கே இருக்கிறோம். எங்களை தாண்டி யாருன்னா இங்கே இருந்தா வரீங்களா? இங்கே நீங்கள் யாருன்னா இருக்கிறீங்கன்னா எஸ்ன்றதுல போயிட்டு வைங்க. என்னடா சிக்கமா வேற மாதிரி இருக்குது இப்போ கேமராவே. யாருன்னா இருந்தீங்கன்னா கொஞ்சம் क्वेश्चनலாம் கூட கேட்டுக்கலாம். எஸ்ன்றதுல போய் வைங்க.
ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்க. எவனோ ஒருத்த வேணுமே காயின் யாருன்னா இருக்கிறீங்கன்னா ஆமான்னு சொல்லுங்க. லைட்டா வேணும் கை அதான் நான் சொன்னேன். லைட்டா அப்படிங்க கஷ்டமா இருக்கும் பார்த்து யாருன்னா இங்க இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் எஸ் ஆர் நோ, இங்க இருக்கிறேன் இல்ல எதனா ஒன்று சொல்லுங்க. என்னமா சொன்னேன் அதுதான் ரீஸ்டர் பண்ணா அப்படியே சொன்ன அதெல்லாம் இல்லடா நீங்களே நோத்தாதீங்க. அப்படிலாம் நவுத்துறாங்கன்னா கொஞ்சம் வீடியோ போட முடியும். நான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல அதுல நவுந்துச்சா வீடியோ அப்ப வேணுமே நான் திருப்பி சொல்லுங்க. இங்க யாருன்னா இருந்தீங்கன்னா இருக்கிறன்றதுக்கு வந்து எஸ் ஆர் நோ. ஏசிலாம் போட்டு வச்சுக்கிறோம். உள்ள யாருன்னா இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்களா இல்லையா? டாட்டா இந்த வீட்டுல கொஞ்சம் இருந்தனா இருக்கிறேன் இல்லைன்றதுக்கு இருக்கிறேன்னா அந்த YES இல்லைன்னா நோ ரெண்டுத்துல எதனா ஒன்று சொல்றேன். நோனா எப்படி சொல்ல மாட்டீங்க, இருக்கிறேன்னா எஸ்ல போயிடுங்க. நீங்க யாருன்னா கேளுங்க. தூங்கவே தெரிஞ்சிச்சு தூங்க தரேங்க. ஏன்னா இன்னைக்குன்னா நேம் கூட சொல்லலாம். இதை யாரு வேணாலுமே வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ட்ரை பண்ணாலும் யாரும் வரப்போறது கிடையாது. பாருங்க, அதுதான் விளக்கம்.